வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த NVIDIAவோட 4000 சீரிஸ் ஜிபியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா NVIDIAவோட RTX 4090 பற்றி பேச போகிறோம். ஏன்னா இந்த 4090ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பற்றி எல்லாரும் ரீசெண்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ ஒரு புது கார்டு. ஸோ அந்த கார்டை பற்றி என்ன பேசுகிறாங்க, நல்லதாக பேசுகிறாங்களா, இல்லை வந்து அதில் ஏதாவது இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி கார்டு வந்து இஷ்யூ இருந்து அது ஒர்த்தான ஒரு விஷயமா, என்ன ப்ரைஸுக்கு விற்குது. ஸோ சச் எ ஹியூஜ் ப்ரைஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ஒரு கார்டா, அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் இதில் வந்து பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பற்றி என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து எது உண்மையாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நான் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கார்டு நீங்கள் வாங்குறதா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்கணும்னா என்னென்ன நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் இதை வாங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருக்க போது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட்ஸ்க்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ அண்ட் அது டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை இங்கே வரதுக்கு முன்னாடியே வந்து பார்க்க முடியும். பேக் டு த வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4090 கார்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் போடலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்டு வரும்போதே வந்து அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவாக எனக்கு வந்து பிடிக்கல. பிகாஸ் உங்களுக்கு வந்து தெரியும் 16 சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 16 சீரீஸ் நான் இங்கே எதோ சொல்கிறேன்னா 1660 அண்ட் 1650s விட்டுற பிறகு நம்மளுக்கு வந்து 20 சீரீஸ் வந்து வந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பேரலாக வந்துச்சுன்னு சொல்லலாம். 16 சீரீஸ் ஒரு பட்ஜெட்டான சீரீஸ். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண இது வரைக்கும் NVIDIA சைட்லேருந்து ஒரு கார்டு கூட நம்மளுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அது அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் கார்ட்ஸ்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் பட்ஜெட் பீப்புள்ஸில் வந்து ஒரு கேமிங்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு கேமிங் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு கார்டு போகிறதுக்கு தான் இவங்களை வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எதுக்கு இப்போ திடீர்னு 4090 இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் 4090 மட்டும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. 4080யும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து வெளியே வரல. ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி பெருசாக பார்க்கல. பட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ 4090 கார்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ NVIDIAவோட 4090 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 76 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு TSMC 4 நானோமீட்டர் ப்ராசஸில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிப் செட்டை கொண்டு இருக்குது. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடா லவ்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சரில் உருவாக்கப்பட்ட ஒரு கார்டு. ஸோ இந்த ஒரு NVIDIA வந்து 4090 வந்து பார்த்தீங்கன்னா 3090 Tiயோட ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக தான் இருக்கும். ஸோ எது எதில் அப்படின்ற வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கூடா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16,384 கூடா கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 6,000 கூடா கோர்ஸ் ஹையர் தேன் த ப்ரீவியஸ் வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியே வந்து பார்த்தீங்கன்னா 2.52 GHz, அதாவது பூஸ்ட் கிளாக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.52 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாட்டியோட இந்த ஒரு கிளாக் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தை வச்சே நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லலாம் இது வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இதோட மெமரி இன்டர்ஃபேஸ் பழையபடி நம்மளுக்கு வந்து 384 பிட் இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் மாறி இருக்கிறது சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரே ட்ரேசிங் வந்து Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 200 ரே ட்ரேசிங் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டென்சா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Gen 4 டென்சா கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்சா கோர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI ப்ராசஸிங்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. AI ப்ராசஸிங் அண்ட் டீப் லேர்னிங்காக. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையோடையும் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சராக இதில் வந்து பார்த்தா DLSS 3 இருக்குது நம்மளுக்கு. ஸோ DLSS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் சூப்பர் சாம்பிளிங் மட்டும் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஜென்ரேஷன் பண்ணுது. அதாவது உங்களுடைய லோ ஃப்ரேம் ஒரு வீடியோவை எடுத்து அது வந்து ஹை ஃப்ரேமாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ தட் உங்களோட கேமில் வந்து FPS வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து ஹையர் ஃப்ரேம் ரேட் அண்ட் ஹையர் கேம் ஒரு எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும் கேம் விளையாடும் போது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அதாவது 3090 Ti தான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பெட்டராக தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாமல் 1080pலையும் சரி 4Kலையும் சரி அடிச்சு நவுத்துன்னு தான் சொல்லலாம். ஸோ 4Kல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஸோ இதோட பவர் TDP இங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இதோட TDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 450 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸோட ரொம்பவே வந்து நம்மளுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் கார்டு. உங்களுக்கு வந்து 3 ஸ்லாட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஹியூஜ் கார்டாக இருக்குது. ஸோ தட் இந்த கார்டை நீங்கள் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 16x ஸ்லாட்டில் வந்து உங்களால் வந்து ஏதாவது ஒரு கேப்சர் கார்டோ இதை எது போடுறீங்கனாலோ உங்களோட கார்டோட வெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு திக்காக வந்து இருக்கும். ஸோ
அவ்வளோ கார்டு வந்து திக்கான ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஸோ ட்ராபேக்ஸ் பற்றி நம்ம வந்து கடைசியாக பேசலாம். இதோட ப்ரைஸிங். ஸோ இதோட ப்ரைஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான விஷயம். பிகாஸ் அதை வச்சு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ₹1,55,000 நம்மளுக்கு வந்து ஃபவுண்டர்ஸ் எடிஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய நார்மல் தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸ், ஜோட்டாக், எம்எஸ்ஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,60,000 ₹1,75,000 வரைக்கும் நம்மளுக்கு இந்த கார்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சச் அ ஹியூஜ் ப்ரைஸ்க்கு இந்த கார்டு ஒரு ஒர்த்தான ஒரு கார்டா இல்லை வந்து 3090 Tiக்கு போகலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் மூலமாக வந்து டிசைட் பண்ணிடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து இவ்வளோ சொன்னது மூலமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ஒர்த்தான கார்டு தான். இப்போ நம்ம வந்து இந்த 4090 பற்றி ஏன் அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற டாபிக் உள்ள வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 4090ல் மிகப்பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் சப்ளை பின். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து 8 பின் வந்து நம்மளுக்கு கொடுக்காம 12 பின் பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 12 பின் PCI பவர் பின் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்ட்ஸில் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பின் டைப். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4 டேட்டா பின்ஸும் வந்து அடிஷனலாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டேட்டா பின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த PCI 12 பின்னுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 12 பின்னில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் பவர் சப்ளைஸில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பின் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே வந்து 8 பின் தான். ஸோ இந்த 12 பின்னுக்கு நம்ம வந்து மாறணும்னா எய்தர் நம்ம வந்து அடாப்டர் யூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அடாப்டர் கொடுப்பாங்க. பட் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் பிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு அடாப்டர் நீங்கள் வந்து வாங்கணும். அதுவும் இல்லாமல் அந்த அடாப்டர் வந்து பியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பெண்ட் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டருக்கு வந்து சைக்கிள்ஸ் இருக்குது. அதாவது 30 சைக்கிள்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஒரு டைம் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இன்னொரு டைம் ப்ளக் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா அது வந்து 2வது சைக்கிள். ஸோ இது மாதிரி நார்மலான பீப்புளுக்கு 30 சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் இப்போ நாங்களே இல்லை எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இல்லை எங்களை மாதிரி ஒரு டெஸ்டிங் பீப்புள்ஸ் இல்லை எங்களை மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அத்தனை டைம் நாங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்போம், போட்டு யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லலாம் நம்மளுக்கு வந்து 30 சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து விட்டுறலாம். ஸோ இந்த PCI பவர் கனெக்டரில் வந்து வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா நீங்களாம் நினைக்கலாம் பெரிய PCIக்கு பதிலாக 4 கொடுக்கறதுக்கு பதிலாக சின்னதாக்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டுக்கு நீங்கள் வந்து இந்த 12 பின் PCI மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது 4 8 பின் PCIக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ திஸ் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து 750 வாட் பவர் சப்ளை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 850 வாட் பவர் சப்ளை இந்த கார்டுக்கு தேவை. நீங்கள் வந்து ஆல்தோ 450 தான் இந்த கார்டோட பவர் கன்சப்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 850 வாட் பவர் கேபிளும் 850 வாட் PCU வந்து தேவை உங்களுக்கு. PSU சாரி. ஸோ இந்த 850 வாட் பவர் சப்ளை வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அப்போ தான் வந்து உங்களுக்கு 4 PCI கேபிள்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓவர் கிளாக்கிங் எதாவது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட்னா மினிமமுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 வாட் பவர் சப்ளைக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம், ரெக்கமெண்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது பூஸ்ட் பண்ணுறீங்க இல்லை இன்கேஸ் வந்து ஏதாவது ஸ்பைக் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களோட பவர் சப்ளைனால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது வந்து ஓவர் கரண்ட் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண நீங்கள் வந்து மினிமம் 1000 வாட் பவர் சப்ளை ஆகணும். ஸோ இங்கே வந்து சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பவர் சப்ளை அவைலபிளாக இருக்குது. அதாவது PCI Gen 5 பவர் கேபிள் இருக்கிற ஒரு பவர் சப்ளைஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த பவர் சப்ளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய GPU கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த 4 டேட்டா பின் சொன்னோம் இல்லையா, அது வழியாக கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம் வந்து எவ்வளோ இழுக்குதோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டும் வந்து பவர் கன்சியூம் பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 850 வாட் போட்டு உங்களோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கிராஃபிக் கார்டு வந்து பவர் ரெக்குவயர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கும். ஸோ தட் பர்னிங் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூவில் வந்து டர்ன் ஆஃப் ஆகிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து புது பவர் சப்ளை தான் வாங்கணுமா, இந்த ஃபீச்சர் இருக்கிற பவர் சப்ளை தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பழைய பவர் சப்ளையும் ஒர்க் ஆகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேபிள் மெல்ட்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அனாயிங்கான ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் ஒரு விஷயம் விடுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் இருக்கணும். எக்ஸிஸ்டிங் பவர் சப்ளை நீங்கள் வந்து ஹை எண்ட் சிஸ்டமில் ஒரு 850 இல்லை 1000 வாட்டோ போட்டு வச்சிருக்கலாம். பட் அந்த பவர் சப்ளையில் போட்டிங்கன்னா
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் இஷ்யூனால கேபிள் வந்து மெல்ட் ஆகுது, ஷார்ட் ஆகுது இல்லை மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக கூலர் மாஸ்டர் பவர் சப்ளை இப்போலாம் ரீசெண்டாக வந்து நார்மல் காட்ஸுக்கு போட்டாவே ரொம்ப நேரம் ஓடினாவே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் இதுக்கெலாம் வந்து வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேஜராக கன்சிடர் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து பவரில் தான். ஸோ ஹை பவர் கன்சப்ஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா 615 வாட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணுது. ஸோ ஓவர் கிளாக்லாம் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து 3 GHz பூஸ்ட் கிளாக் வந்து போன பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 615 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் அது வந்து அவ்வளோ கன்சியூம் பண்ணுது. சம்டைம்ஸ் பீக் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் விட மெயினான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபியூஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னென்னா, காஸ்ட் ஆஃப் பில்டிங் அ பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகிட்டே தான் போகுது. லோவர் ஆகிறதுக்கான வழியே வந்து கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ஆகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3000 சீரிஸ்க்கு 4000 சீரிஸ் கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்றுத்தோட இன்னொன்று ஹையராக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஜிபியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் காஸ்ட் ஆஃப் பில்டிங்கே வந்து ஹை ஆகுது. ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் பவர் சப்ளைல யூஸ் பண்ண கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு PCI Gen 5 இருக்கிற இது பவர் சப்ளைக்கு வந்து போவீங்க. PCI Gen 5 கேபிள் இருக்கிற பவர் சப்ளைக்கு போவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த 4 டேட்டா கேபிள்ஸ் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பவர் சப்ளை வாங்குற ஒரு டிமாண்டில் இருக்கீங்க. ஸோ AMD வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 7000 சீரிஸ்க்குள்ள DDR5 தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரேம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. DDR5க்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பில்டிங் அது வந்து ஹையர் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் பில்டிங் லோவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் 4090 ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு வெறுப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட சைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் ரொம்ப வந்து பீஃபியான ஒரு கார்டு. ஸோ உங்களோட கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ ஒரு சின்ன ஒரு கேபினெட்டில் பில்ட் பண்ணுறீங்க. சின்னது இந்த சென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80X கேபினெட் தான். பட் அந்த 80X கேபினெட்லேயே உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குன்னா ஓரளவுக்கு சஃபிஷியண்டான பெரிய கேபினெட்ஸ் தான் நீங்கள் வந்து வாங்கி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு பவர் கேபிள் சொன்னேன் இல்லையா, 12 பின் பவர் கேபிள். ஸோ அதை வந்து பெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நார்மல் கேபிள் போடும் போதே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பெண்ட் பண்ணும் போது இடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லாவே பெண்ட் பண்ணுவோம் கேபிளை. பட் அந்த யூஸ்வல் 8 பின் பவர் PCI கேபிள் வந்து தாங்கும். பட் இந்த 12 பின் வந்து பண்ணாதீங்க, அப்படி இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து தாங்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த 4090 வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மோர் அப்டேட் நம்ம வந்து கார்டு வரும்போது நான் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக சொல்கிறேன். நான் 4080யும் அந்த வந்தோடனே நம்ம வந்து வீடியோ போடலாம் இதை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கார்டு வந்து வாங்குறதா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கெயின்லாம் இருக்குது. அது கூடயே சில விஷயங்களும் உங்களுக்கு வந்து அடிஷனலாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த கார்டை வாங்குங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் 4090 பற்றி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.